வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க, சூப்பராக செஞ்சிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. லட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த லட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு லட்டு கொடுத்தா போதுங்க. எல்லா நியூட்ரிஷனுமே இதில் இருக்குது. பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு விதைகளெல்லாம் நீக்கிடலாங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற டேட்ஸ் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு பதம் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே நீக்கிறலாம். உங்களுக்கு வந்துட்டு டேட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கடினமாக இருந்துச்சுன்னா இது வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு பல்ஸ் மோடில் வச்சுட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதை அரைக்க போகிறது இல்லைங்க, சாஃப்டான டேட்ஸ்னால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம். 1/4 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிருவோம். 1/4 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கிறலாம். 1/4 கப் அளவுக்கு வறுத்தெடுத்த நிலக்கடலை சேர்த்துருக்குறேங்க, தோலை நீக்கிட்டு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை சேர்த்துருக்குறேன். நீங்கள் அதுவுமே 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறலாங்க. பாருங்கள், நம்ம 1 கப் அளவுக்கு டேட்ஸ் எடுத்துருக்குறோன்னா நட்ஸ் எல்லாம் கலந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டேட்ஸை வந்துட்டு போட்டுடலாங்க. நீங்கள் உங்களுக்கு கடினமான டேட்ஸாக இருந்துச்சுன்னா லைட்டாக மிக்ஸியில் வச்சு அரைச்சிக்கோங்க. இது போல் சாஃப்டானதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இது போல் மசிச்சு கலந்து கொடுக்கணும். 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் வந்துட்டு சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட நார்மல் தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து இது போல் கரண்டி வச்சு மசிச்சு விட்டு கலந்து விடுங்க. அந்த நட்ஸில் எல்லா பக்கத்துலையுமே இந்த டேட்ஸ் வந்துட்டு போய் செட் ஆகுற மாதிரி. பாருங்கள், நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விடும் பொழுது அந்த டேட்ஸ் வந்துட்டு உருக ஆரம்பிக்கும். இதில் 1/4 கப் அளவுக்கு ஆர்கானிக் சுகர் வந்துட்டு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு சுகர் வந்துட்டு வேணான்னு நினச்சாலும் இது அப்படியே வந்துட்டு நம்ம சாப்பிட்லாங்க. எல்லாத்தையும் சேர்த்து இது போல் நல்லா வந்துட்டு மசிச்சு கலந்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு கை பொறுக்கிற சூடு பதம் வர்ற வரைக்கும் நம்ம ஆற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாட்டுக்கு இது போல் நல்லா மசிச்சு கரண்டிலே மசிச்சு விடுங்க. விட்டுட்டு கையில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் வந்துட்டு தடவிக்கங்க. தடவிட்டு நமக்கு தேவைப்படுற அளவு இதை வந்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம். ஈரம் பற்றக்கூடாதுங்க. இப்போ நான் டெசிகேட்டட் கோகோனட்டில் லைட்டாக பரட்டி எடுத்துக்கிறேன். இதை தண்ணி படாமல் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.